बारिक वसल्लिम अलैहि अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना व अला आलि सय्यिदिना अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना व अला आलि सय्यिदिना நண்பர்களை தோழர்களை நேரம் அதிகமாகி இருந்ததால் அவர்கள் குறித்த நேரத்தில் முடித்தால்தான் இவ்வளோ பேரும் சாப்பிட்டு அவரவருடைய இடத்திற்கு போவதற்கு சரியாக இருக்கும். இன்னும் சுற்று வட்டாரங்களில் வீடுகளில் டைம் படி தூங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதனால் அந்த குறிப்பிட்ட டைமில் அவங்க முடிச்சுக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. கூடிய கிருபையால் நான் உள்ள வந்ததுலேருந்து பார்க்குறேன். 10 வயசு 12 வயசு 15 வயசு வரை குழந்தைகள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த சபையில். இந்த நேரம் சினிமாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்குது, பால் தமாஷாக்களுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, விளையாடக்கூடிய நேரமும் இருக்குது. இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு சிலரை மட்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இந்த மஜ்லிஸுக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அது பெரிய அல்லாஹ்வுடைய கிஃப்ட், கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ அல்லாஹ் நாடியவர்களை அவன் நாடின இடத்துக்கு கொண்டு வந்துடுவான். அதனால பாருங்க, இப்போ நான் பார்க்கும்போது இப்போ குழந்தை பாக்கியங்களை குழந்தை பாக்கியத்துக்காக மக்கள் நிறைய அலையிறாங்க. கல்யாணம் ஆன மறு வருஷமே குழந்தை இல்லை, ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லை, ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா என்று எஜமான்களுடைய சஜ்ஜாதாக்களுடைய பயான்களெல்லாம் ரோசல் பாக் முஹிதீன் ஆண்டகை மற்றும் அவரியாக்கள் இந்த குழந்தை பாக்கியங்களை அல்லாட்டேன்னு கேட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய சக்தி பெற்றவர்கள் இருக்க, இப்போ மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது குழந்தை பாக்கியங்கள் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இல்லைன்னு ரொம்ப பேர் குழந்தை இல்லை. 5 வருஷம் இல்லை, 7 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை. சில பேருக்கு 30 வருஷம் 40 வருஷம்னா குழந்தை எல்லாரும் இருக்கு. அதற்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய ரஹமத்து மிஞ்சி போயிட்டா அவர்கள் பேரில் கிருபை அல்லாஹ் கொடுத்துடலாம். இந்த குழந்தைங்களை இஸ்லாமும் குழந்தை வளர்ப்புங்கிற தலைப்பில் நான் யோசித்து பார்த்தேன். ஏன் அல்லாஹ் குழந்தை பாக்கியங்களை குறைச்சிட்டான்? முன்னோர்களுடைய காலத்தில் இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது 40 லட்சம் பேரா 45 கோடி பேரா கணக்கு யாரும் 40 லட்சம் பேர் 40 கோடி மக்கள் தான் இருந்திருக்கிறாங்க இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது. அதில் அதிகமாக குழந்தைகள். காரணம் அப்போ அந்த முன்னோர்கள் பூரா 18 வயசு 16 குழந்தை 18 குழந்தை இப்படி தான் பெற்றாங்க. காரணம் அவங்கள்ட்ட ஒரு ஈமான் இருந்துச்சு. அந்த முன்னோர்கள்ட்ட ஒரு ஈமான், சாதாரண ஒரு ஈமான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுனாக்கா, படைச்சவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், படைச்சவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், படைச்சவன்கிட்ட கேட்டால் கொடுத்துருவான், அவனை தவிர யாரும் கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஈமான் அவர்கள்ட்ட யதார்த்தமாகவே இருந்துச்சு. அந்த ஈமானுடைய அடிப்படையில் அவர்களுக்கு அதான் வர்க்கத்தான் குழந்தைகளை கொடுத்தான். நம்மளை போல அவங்க தூக்கிட்டு அலையில, ஆஸ்பத்திரிகளுக்கு அலையில, ஆப்ரேஷன் தேட்டர்களுக்கு அலையில, அதனால கவலையும் படலை. எத்தனை குழந்தை கொடுத்தாலும் பெற்றுக்கிட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டாக்கா, இந்த குழந்தை ஒரு ஹாஃபிஸா இருக்கலாம், அடுத்த குழந்தை ஒரு ஆலிமா இருக்கலாம், அடுத்த குழந்தை ஒரு ஆரிஃபா இருக்கலாம். என்ன மக்சதுக்கு அந்த இத்தனை குழந்தைகளை கொடுத்தான், என்ன நோக்கம் இருக்கு அதுலன்னு பார்க்கும்போது அந்த முன்னோர்களுடைய காலத்தில் அது ஜெயிச்சிருச்சு. அப்போ உடனே கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்தான். அதிகமாக குழந்தை பாக்கியங்களை பெறக்கூடியவர்கள் யாரு? பொது முஸ்லீம்கள் தான். அதுலேயும் குறிப்பாக சங்கை மிக்க என் கண்மணியான ஒரு மக்கள். ஏன்னா எந்த ஹசத்துக்கு பார்த்தாலும் ஜனங்களை கேட்குறாங்க, ஹசத்துக்கு வேற வேற 5 வேலை தொடு வச்சுட்டா வேற வேற இல்லையான்னு கேட்குறாங்க. கேட்குற அளவுக்கு ஒவ்வொரு ஆலிம்ஷாவுக்கும் அல்ல பொம்பளை பிள்ளையா கொடுத்துட்றான். பெத்த 6 பிள்ளைகளுக்குள்ள பொம்பளை பிள்ளையா போயிடுது.
அவங்களுடைய வருமானம் எவ்வளோ? 10,000 ரூபா சம்பளம். அந்த 10,000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு 10 பிள்ளைய பெற்று வீட்டில் வச்சுக்கிட்டு கவலை இல்லாமல் ஒயிட்டு மினிஸ்டர் ஒயிட்டில் அப்படியே ஒயிட்டில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு. நம்மலாம் எவ்வளோ காசு இருந்தாலும் குழந்தை ஒரு பொம்பளை பிள்ளை ரெடி ஆகிட்டா, கல்யாணத்துக்கு அது தகுதியாகிட்டா கவலையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. இப்போ இது எவ்வளோ செலவாகுமோ தெரியலையே, எவ்வளோ நாள் இழுக்குமோ தெரியலையே, எவன் வந்து மாட்டுவான்னு தெரியலையே. எவனாவது மாட்டத்தான் செய்வான். ஏன்னா முன்னோர்களுடைய ஈமான் நம்மள்கிட்ட குறைஞ்சி போச்சு. அவங்க ஒரே ஈமான் என்ன வச்சிருந்தாங்க? படைச்சவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், படைச்சவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், படைச்சவன் கொடுப்பான், அவன் பட்னியா போட மாட்டான். ஏன்னா சர்வ கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும், ஏன்னா ஹயாத்து முதல் மௌத்து வரை, கஷ்டம் முதல் லாபம் வரை எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சதா வினாடி தவறாமல் பூர்த்தியாக்கி கொண்டு இருக்கிறான். அப்படிங்கிற அந்த ஈமான் அவர்களுடைய நெஞ்சங்களில் இருக்க போய் அடுத்த பிள்ளை என்னான்னு பெற்றாங்களே தவிர ஏன் இத்தனி பிள்ளை பெற்றுக்கிட்டே போறா, அவளை கொண்டு ஒரு கட்டுப்பாடு பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு செய்யல. அல்லாஹ் கொடுத்தா பெற்றுக்கிட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தா பெற்றுக்கிட்டாங்க. இப்போ அவங்க எங்கே இருந்தாங்க? குடிசைகள்லையும் மரத்து நிழல்கள்லையும் கூடாரங்கள்லையும் பிளாட்ஃபார்ம்கள்லையும் தான் குடியிருந்தாங்க. மலைகளில் தண்ணியில் இந்த ஆட்டோ டிரைவர்களெல்லாம் மதராசில் பார்க்குறோம், சைக்கிள் ரிக்ஷா டிரைவர்கள்லாம் மதராசில் பார்க்குறோம். பொழுதுலேயும் அவன் குடும்பம் ஒரு மரத்தடியில் கிடக்கு, ஒரு பிளாட்ஃபார்மில் கிடக்கு, புதுவில் புறம்போக்கில். அவன் 4 பிள்ளை பெற்று வச்சிருக்கான். அவனுக்கு எய்ட்ஸும் வர்றதில்லை, அவனுக்கு கொரோனாவும் வர்றதில்லை, அவனுக்கு பெரும் நோய்கள் எதுவுமே வர்றதில்லை. மழையில் வெயிலில் எல்லாத்தையும் முக்கி எடுக்கிறான். கடைசியில் அவன் திங்கிறதுனாக்கா இலையை வச்சுக்கிட்டு அந்த புழுதிலேயே வர பஸ்ஸெல்லாம் புழுதியை கிளப்பி விட்டு போது அதில் உட்காந்து தான் சாப்பிட்றான். நம்மளை மாதிரி சுகாதாரமாக கூட சாப்பிடல. அல்ல அவர்களுக்கு குழந்தை நிறையா கொடுக்குறான். அப்போ அந்த மாதிரி குழந்தை பாக்கியங்களை முன்னோர்களுக்கு அல்ல தாராளமாக கொடுத்த நோக்கம். அவங்க குழந்தைகளை சுமந்துக்கிட்டு வாசலில் வயற்காடுகளில் போய் வேலை செய்வாங்க. இரவெல்லாம் குடும்பமாக கருப்பட்டி சாயா போட்டுக்கிட்டு தடுக்குகளை எடுத்துக்கிட்டு முசல்லாக்களை எடுத்துக்கிட்டு போய் வயல்களில் வேலை பார்த்து அந்த ஃபஜ்ருடைய வக்து வந்து தொழுதுட்டு ராவெல்லாம் தண்ணி வைக்கிற வேலை, மருந்து போடுற வேலை, அதை காவா காக்கிற வேலை, ஃபஜ்ரு தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கு வந்துடுறாங்க. எந்த கெடுதியும் அவங்களுக்கு வரல. அவங்க டாக்டர்கள்ட்ட போகல, அப்போ டாக்டர்கள் கிடையாது. டாக்டர்கள்ட்ட போகிற, மாத்திரைகள் வாங்கி திங்கிற, மெடிக்கல் ஷாப்புக்கு போகிற, ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிற, எமர்ஜென்சி வார்டுக்கு போகிற, ஏன்னா கீறி கிழிச்சு தைக்கக்கூடிய கழுகு பார்வை கொண்ட கமர்ஷியல் டாக்டர்கிட்டையும் போகிற. இப்போ காசுக்காக வேண்டி மனுஷனை பதம் பார்க்கலாம். 23 தேதி வரையும் போலீஸ்காரங்க நல்லவனெல்லாம் பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு கேஸ் போட்டு காசு வாங்கிக்குவாங்க. 23 தேதிக்கு பிறகு 23 தேதி வரையும் திருடனெல்லாம் விட்டுருவாங்க. 23 தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ஆளும் 10 கேஸ் பிடிக்கணும். அதுக்காக என்ன செய்வாங்க? நல்லவனெல்லாம் பிடிச்சி நிறுத்தி வசூல் பண்ணுவாங்க. இது காரணம் என்ன? ஏன்னா அல்லாஹ் பார்க்குறான், அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ் கூட இருக்கிறான்னு ஈமான் நம்மளுக்கும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கும் இல்லை. அப்போ பரீதுதீன் கஞ்சசக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய அக்கா புள்ள எதுமா தொழுதுகிட்டு இருக்கும்போது குறுக்க போகிறாங்க, குறுக்க போயிட்டு இருக்கிறாங்க. எஜமா தொழுது முடிச்சுட்டு குறிப்பிட்ட தொழுகையை தொழுதுட்டு குழந்தைய கூப்பிட்டு இப்படி குறுக்க போகக்கூடாதுமா, தொழுவக்கூடாது. அதனால அப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு இடத்துல இப்போ உட்கார வச்சு இப்படி உட்காருங்கன்னா தொழுது முடிச்சோன்னு நீங்கள் விளாடலாம் அப்படின்னு சொல்கிறேன். குழந்தை வளர்த்த முறையே சொல்கிறேன். அந்த முன்னோர்கள் எப்படி வளர்த்தாங்க, ஏன் அந்த அவ்வளோ குழந்தைகளை கொடுத்தான். ஒரு குழந்தை கூட ஆப்ரேஷன் கிடையாது, எல்லாம் சுகப்பிரசவம். பார்க்குற வேலைலாம் மண்வெட்டி பிடிச்சி வேலை, கடப்பாறை பிடிச்சி வேலை, வயலில் வேலை, விவசாயத்தில் வேலை, விரவை புலந்து எரிச்சாங்க, அடுப்பை ஊதி எரிச்சாங்க, தண்ணியை இறைச்சி புழங்கினாங்க, நெல்லை இடித்து சாப்பிட்டாங்க, என்னென்னமோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் பிரசவ நேரத்தில் சலாமத்தாக பெற்றுருவாங்க. காரணம் கொடுத்தவன் வெளியாக்குவான். அந்த ஈமான் அந்த முன்னோர்கள்ட்ட இருந்துச்சு. போய் வலிக்குதுன்னு படுப்பாங்க. இடுப்பு வலி கடுமையாகும் போது ஜனங்க சுற்றி இருக்கிற ஜனங்க சலவாத்தை ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அதான் உலகத்திலேயே மிகப்பெரிய விடுதலை. யாரும் கொடுக்காத விடுதலை சலவாத் தான். இப்போ நம்ம மஜ்லிஸ்களில் சலவாத்தை மெதுவாக ஓதுறோம். எங்கே வேகமாக ஓதுனா நன்மை அதிகமாக போடுமோண்டு மெதுவாக வாய்ப்புள்ள ஓதிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். சரி, அல்லாஹ் காது செவிடான்னு கேட்கலாம். ஏன் சத்தம் போட்டு சொல்லணும்? அவன் தான் கூடவே இருக்கான்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி சத்தம் போடாம அப்ப அந்த முன்னோர்கள் அந்த மாதிரி பிரசவரப்படுத்து கஷ்டம் உச்சகட்டத்துக்கு வரும்போது ஆபரேஷன் தேட்டருக்கு போல, ஆஸ்பத்திரிக்கு போல இல்லை, இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு 10 புளியா மரத்துக்கு ஒரு லாந்தர தொங்கும், சேப்பு தாடு சுத்தி லட்டு உட்டையில சுத்துற தாடு சுத்தி தொங்கும். அங்கே ஒரு வைத்தியர் இருப்பாரு, பழைய மேஜை, எலிமெண்ட்ரி ஸ்கூல் மேஜை, ஒரு நாக்காளி, உடைஞ்ச நாக்காளி, அதில் கட்டு போட்டிருக்கோம். ஒரு 4 பாட்டிலில் முட்டாய் போடுற கரைச்சி வச்சிருப்பாரு. ஒரு 4 பாட்டிலில் களிமண் உண்டைய உருட்டி அதுக்கு கலர் கொடுத்து வச்சிருப்பாரு. இங்கேருந்து போய் கதவை தட்டினா இடுப்பு வலி வேகமா இருக்கு. ஒரு 4 முட்டா 4 உண்டைய மடிச்சு கொடுத்து, நான் என் சர்க்காரோட உபயோகா செஞ்சாதான் வகுப்பு. ஒரு வயசுல ஃபிக்ஸ் வந்துருச்சு. அப்ப எஜமானோட ஹனீப் டாக்டர் ஒருத்தர் புளியாமத்தடையில் இருந்தாரு. நான் லாந்தரை தூக்கிட்டேன். ராமத்துல்லா செஞ்சாதா கூட வந்தாங்க. சர்க்கார் உபயோகாவை தூக்கிக்கிட்டு நேராக அந்த டாக்டர்கிட்ட போனாங்க. ஃபிக்ஸ் வந்துருச்சு பிள்ளைங்கன்னாங்க. இதை நீங்க முறையான வைத்தியம் செய்யறாட்டாக்கா காலமெல்லாம் அவர் அதில் கஷ்டப்படுவாரு. அதனால இப்ப என்னால முடிஞ்ச வைத்தியம் செய்யறேன், இப்ப நைட்டுக்கு நின்றோன்ட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அங்கே போய் பார்த்தா களிமண் உண்ட ஒரு 10 பொட்டலத்தில் மடிச்சு அந்த மிச்சர் மிட்டாய் போடுற கரைச்சி வச்சிருக்கிறாரு. அது ஒரு பாட்டில் ஊற்றி கொடுத்தாரு. இது நல்லா உருக்கி கொடுங்க, உள்ள போய் தானே உருக்காது அது. ஏன்னா அது முறையான மருந்து இல்லைல்ல, இருந்தா அது எங்கெங்க போகணுமோ போகும். அது குளிக்க கொடுங்கன்னு கொடுத்தாரு. கொண்டு வந்து அதை குளிக்க கொடுத்தாங்க. அந்த களிமண் உண்டைய கொடுத்தாங்க. அப்புறம் ரொம்ப நாள் சலாமத்தா இருந்தாலும் அப்புறம் இடையில ஃபிக்ஸ் வந்துச்சு. கவலைகள் வரும்போது ஃபிக்ஸ் வச்சு அப்புறம் நல்லா ஆகிட்டாரு. அந்த மாதிரி தான் டாக்டர்கள் இருந்தாங்க. 10 புளியாமத்தூர் டாக்டர், வேற பெரிய டாக்டர்கள் யாருமே கிடையாது. இப்ப பாருங்க, மாநபியின் மாமருந்து, அதுல ஈமான் இல்லை நம்மளுக்கு. திருமறை மருந்து 30 இது அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. சரி சார், யாவும் இல்லை. இப்ப அல்லாஹ் சொல்ற மருந்தையும் கண்மணி நாயகம் சொல்ற மருந்தையும் விட்டுவிட்டு இப்போ ஞான வழியால வரக்கூடிய மருந்துகளை விட்டுட்டு செவி வழி மருந்துட்டு ஒன்று கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சு கேசட் கொடுத்துட்டான் கையில. எல்லாத்தையும் விடு, எல்லாம் ஹராம். உனக்கு சக்கரை கண்ட்ரோலுக்கு வரணும்னா எல்லாம் ஹராம். உன் கொட்டையில புல்லு வளர்த்துக்க, காலையில மாலையில 3 வேளைக்கு அதுல நல்லா மேய்ஞ்சிரு, குண்டான தண்ணி வச்சு குடிச்சுக்க, நீ 100 வயசுக்கு இருப்பேன்னு கொடுத்தான். அதை கேட்டுட்டு நம்ம முடியுது பிள்ளைகள்லயே ஒரு 10 பேரை தலைமை தாங்கி அந்த செவி வழி வீடியோ வாங்கி சீடியை வாங்கி போட்டு துபாயில உட்காந்துக்கிட்டு கேட்டு இப்ப நாங்கள்லாம் அந்த செவி வழியை பின்பற்றுறோம். அப்ப நபி வழியை பின்பற்றல, செவி வழியை பின்பற்றுறோம். அந்த கேசட் படி நாங்க எங்களுடைய பத்தியங்களை மாத்துறோம். எப்ப செக் பண்ணாலும் கண்ட்ரோலா இருக்கு சக்கரைண்டாங்க. டொப்பு டொப்புன்னு 4 பேர் போயிட்டாங்க. அது திடீர்னு ஏறும் போது திருப்பி இறங்காது. ஏணியை ஏற விட்டுட்டு ஏணி எடுத்துரும், அது மேலே தலையில தான் நிற்கும். ஏன் இறங்காது? அப்ப ஆரம்பத்திலேருந்து அந்த நோய்க்குள்ள அந்த கண்ட்ரோலை கரெக்டா வச்சு பாதுகாத்துட்டே வந்தா நீங்க கடைசியில கொடுக்குற மருந்துகளை வேலை செய்யும். இப்ப நபி வழியை விட்டுட்டு செவி வழிக்கு போனோடனே செவி உள்பட ஆஃப் ஆயிடுச்சு. இது நடந்த செய்தி. அப்புறம் எல்லாரும் அந்த சீடியெல்லாம் உடச்சி போட்டு இப்ப டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிறாங்க. மொய்னுதீன் ஃபைசி தலைமையில ஒரு பெரிய ஜமாத்து. அப்ப அவர் பேச்சு கேட்டு 2 பேரும் செஞ்சா போயிட்டாங்க. அதுல சரி கண்ணு, திருப்பி செய்திக்கு வரேன். அப்ப அந்த முன்னோர்கள் அப்படி போற அந்த கடைசி உச்சி வரி வரும்போது, உச்சக்கட்ட வரி வரும்போது சுத்தி தாய்மார்கள் சலவா போதுனாங்கல்ல, யா மொஹியத்தீன் சொல்லுடி, யா மொஹியத்தீன், யா மொஹியத்தீன்னு கத்துவாங்க. அந்த பிரசவம் குழந்தை உண்டாகணுங்க. கொஞ்ச நேரத்துல சலாமத்தாய் அழகான குழந்தை பிறந்தோம். தாயும் சலாமத்து, பிள்ளையும் சலாமத்து, குடும்பத்துல இருக்கிற எல்லோருக்கும் நிம்மதி. இப்ப அப்படி இல்லை. ஆபரேஷன் தியேட்டர் உள்ளான இப்போ ஆளை நம்புறதே இல்லை யாருமே. வரிமார்களையே நம்புறது இல்லை, வைத்தியர்களையும் நம்புறது இல்லை, நபி வழி மருந்தையும் நம்புறது இல்லை. இப்ப தாளத்தான் நம்புறாங்க. போய் உட்கார்ந்ததோட அது மாசத்தை கணக்கு பண்ணி சரி 9 மாசம் 10 நாள், அதுக்கு பிறகு 1 நிமிஷம் அல்லாஹ் உள்ள வைக்க மாட்டான். பெரடியில கழுத்தா கொடுத்து வெளியில கொண்டு வந்துருவான். அந்த டைம் வந்தா வரப்போகுது. இப்ப ஒரு பட்டல் தாளை வெளியில எடுத்து உடனே அவங்களுக்கு வைத்தியம் செய்யாட்டி தாயோ பிள்ளையோ 2ல 1 போயிடும் மிரட்டலாம். மிரட்டினோடனே நம்பி காசை கட்டி உட்காந்துடுறாங்க. இப்ப அந்த மாதிரி பிறக்கிற பிள்ளைங்களை திடீர்னு பதட்டத்துல பிறக்கிற பசங்கள்லாம் பதட்டமாவே இருக்கிறான். ஒரு நாளும் ஸ்டெடியா இருக்கிறதுல என்ன செய்யலாம், யாரை என்ன செய்யலாம், யாரை போடலாம், இப்படியே அலையிறான். காரணம் உள்ள ஒழுங்கா இருந்தான்.
அவனுக்கு பேப்பரை வெளியில எடுத்து டாக்டர் சொன்னோடனே இவங்க பதறல அவன் பதக்கமாயிடறான். கடைசியில் அவனுக்கு துனியாவுக்கு வந்தா என்ன செய்யணும்னு தெரியாம போயிடுது. அப்போ அந்த முன்னோர்கள் பெற்ற அந்த 16 எத்தனை பிள்ளை கொடுத்தாலும் பெற்றாங்க. ஈமான் என்ன வச்சிருந்தாங்க? படைச்சவன் பட்னியா பட மாட்டான், படைச்சவன் பார்க்கறான், படைச்சவன் கொடுப்பான், கொடுத்தவன் அவன் என் வாப்பாவுக்கு கொடுத்தான், எங்க அம்மா வந்தோடனே எங்க அம்மாவுக்கு சேர்ந்து ரப்பா இருந்தான், எங்க அம்மாவுக்கு நாங்க பிறந்தோடனே எங்களுக்கு ரப்பா இருந்தான், எங்களுக்கு பிள்ளை பிறந்தோடனே அதுக்கு ரப்பா இருக்கிறான், எல்லாத்துக்கும் ரப்பு அண்ணா இருக்கும் போது இல்லையா நம்ம கவலை பண்ணு, கொடுத்தவன் பார்த்துக்குவான்ட்டு பெற்றாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு அந்த நான் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு, வாயுவை நிறைய பிள்ளை பெக்கிறாங்க, இதுக்கு என்ன கொண்டு வரலாம், நம்ம ஆளோ எண்ணி பெக்கிறான் அவனை விட்டுருவோம், வாயுவோட கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்துறது? 1 பெற்றால் ஒளிமயமா, 2 பெற்றால் இன்பமயமா, அதிகம் பெற்றால் அல்லல் மயமா. இப்ப என்ன ஆயிடுச்சுங்களா? சதா அல்லல்ல தான் இருக்கான். திடீர்னு ஒரு பொம்பளை பிள்ளைய காணோம், திடீர்னு ஒரு ஆம்பளை பிள்ளைய காணோம், சதா அல்லல் தான். நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போச்சு. மனைவியோட நிம்மதியா போக முடியல, ஒரு பிள்ளையோட நிம்மதியா போக முடியல, ஒரு சொந்தத்தோட ஒரு நிம்மதியா போக முடியல, ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வர வரையும் நிம்மதி இல்லை. அப்படி அல்ல நிம்மதி இல்லாம பரேஷான் ஆகிட்டான். இப்போ அந்த மாதிரி போட்டா என்ன குறையுன்னு மௌத்தா போனது அந்த 46 லட்சத்துல 40 கோடியில மௌத்தா போனவங்க கொஞ்சம் கழிச்சிருங்க, அப்புறம் வயசானவங்கள கொஞ்சம் கழிச்சிருங்க, எல்லாம் கழிச்சா 20 கோடி தானே மிச்சம் இருக்கணும். 20 கோடி பாதி தானே இருக்கணும். இப்ப இவ்வளவு பேர் போயிட்டே இருந்தா அப்படி இல்லை. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா, அவன் எல்லாரும் விட கெட்டிக்காரன்ல, அதனால இவன் தந்திரத்துக்கு மேல தந்திரம் உள்ளவன். அவன் என்ன செஞ்சா, கோடிட்ட இடங்களை பூர்த்தி செய்க என்ன டேஸ் போட்டு வச்சுட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, நீ பெக்கமா 2ஓட போதும்ல, நிறுத்திக்க, 1 ஃபிரௌன் 1 ஹாமான் வச்சுட்டு சாவு அப்படி வச்சுட்டான். பாக்கி என்ன செய்யறான்னா 6 குழந்தை 8 குழந்தை 10 குழந்தை 12 குழந்தை வரையும் ஒரு தாய் பெக்கிறாங்க. அவனுக்கு அது சிரமமா? வைத்த பார்க்கும்போது ஒரு குழந்தையுடைய வெயிட்டு தான் தெரியுது. பிறக்கும் போது ஒரு ஜெராக்ஸ ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்களா, அது ஒரு நெகட்டிவ் ஒன்று கொடுத்தா 10 போட்டோ போட்டு கொடுக்குறான் பாஸ்போர்ட் சைஸில். ஏன்னா அவனுக்கு 1 வச்சு 10 வெளியாக்குறதுக்கு திறமை உள்ளவன் அவன். அப்போ அந்த மாதிரி வெளியாக்கி இப்போ அவன் என்ன விரும்புறான், யாரை என்ன நோக்கத்துக்கு அந்த துனியாவுக்கு கொண்டு வந்தானோ அந்த திட்டத்துல அவனுடைய தயாரிப்புல அவனுடைய அந்த ஆசையில நீ தடையா இருந்ததுனால 6, 7, 8, 12 கொண்டு வந்து இன்னைக்கு 120 கோடி ஆக்கிட்டான். இப்போ உன் சட்டம் செல்லுச்சா, உன் சட்டம் ஜெயிச்சிச்சா? ஜெயிக்கல. நீ ஜெயிச்சியா? 2க்கு மேல போதும், நீ ஜெயிச்சியா? நீனு ஜெயிக்கிற. கடைசியில் அல்லா தான் ஜெயிச்சான். அவன் வேலையை அவன் கரெக்டா முடிச்சுக்கிட்டான். அந்த மாதிரி அந்த முன்னோருடைய பிள்ளைகள்லாம் என்ன ஆனாங்க, ஹாஃபீஸ்களாகவும் ஆலிம்களாகவும் ஆரிஃபீன்களாகவும் அவுலியாக்களாகவும் மூமீன்களாகவும் முர்ஷிதுகளாகவும் குத்துபுகளாகவும் மொஹியுத்தீன் ஆண்டகையை போன்ற மகான்களாகவும் ஆயிட்டாங்க. செங்கை மிக்க உலமாக்களா இப்படி ஆயிட்டாங்க அவங்க பெற்ற பிள்ளைலாம். அதில் அரசர்கள், மன்னர்கள், மந்திரிகள், பிரதமர்கள், அமைச்சர்கள், நாட்டை ஆளக்கூடியவங்க, நாட்டுக்கு காவல் காக்கக்கூடிய பாதுகாவலர்கள், போலீஸ்காரர்கள், இப்படி எல்லாம் கொண்டு வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தோத்து போனது நம்ம தான். 2 குழந்தை, இவன் பேச்சை கேட்க மாட்டான், ஏன்னா இவன் அல்லா பேச்சை கேட்காதனா இவன் பேச்சு அவன் கேட்க மாட்டேங்கிறான். அந்த 2 குழந்தை என்ன செய்யுது, ஒன்று தான் இஷ்டத்துக்கு போகுது, இன்னொன்று தான் இஷ்டத்துக்கு போகுது. கேட்டால் ஒரு அளவுக்கு தான் நீங்கள் கண்டிச்சிங்க, ஒத்துக்கிட்டோம் ஒரு வயசு வரலையும். இப்போ எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு போச்சு, எங்களை வந்து எங்கள் இஷ்டத்துக்கு வாழ விடுங்குது. அந்த மாதிரி போச்சு. காரணம் என்ன, அல்லாவுடைய விருப்பத்தில் அல்லாவுடைய ஆசையில் நீங்கள் குறுக்க நின்றதுனால உங்களுக்கு பிறக்கிறதுனால உங்கள் ஆசையை நிறைவேற்ற மாட்டேங்குது, உங்கள் பேச்சையும் கேட்க மாட்டேங்குது. அல்லா நம்ம அனைவர்களையும் பாதுகாக்கணும். அப்போ அந்த முன்னோர்களுடைய பிள்ளைகள் எல்லாமே வலிமார்கள், 1 லட்சத்தி சொச்ச நபிமார்கள் எல்லாம் அதில் பிறந்தவங்க தான். எதில்? அந்த 16, 18 பிறந்தவங்க தான். எல்லா அதில் தான் இருக்கிறாங்க. இப்போ பிறக்கிறவங்க யாரும் வலிமார்களாகவும் ஆகிறது இல்லை, இது அவங்க ஆஃபீஸ்களாகவும் ஆகிறது இல்லை, ஆலிம்களாகவும் ஆகிறது இல்லை. அப்படி இடம் கொடுத்தாலும் கொஞ்சம் பேர் தான். ஒரு மதரசா வச்சுட்டு உட்காந்தா 10 பேர் தான் வராங்க ஆஃபீஸுக்கு. போல
ஒரு மதரசா இருக்கணும் தான் ஒரு 10 பேர் தான் வராங்க ஆலிம் போது. அந்த இல்முடைய ஆர்வம் போயிடுச்சு ஒரு இஷ்டத்துக்கு பெற்றதுனால. அப்போ ஒன்று பெக்கிற நீ ரப்பா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு, ரெண்டாவது பெக்கிற நீ அதுக்கு ரப்பா இருக்கிறதா நினைச்சிட்டு உனக்கு பாரமா செய்யற. அந்த ரெண்டும் உருப்படியா வளர்க்குறோமா, நீ 10,000 ரூபா சம்பளம், நான் 10,000 ரூபா சம்பளம், 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் குடும்பம் நடத்த முடியும். காலையில எந்திரிச்சு அந்த புளிய கழுவி குளிப்பாட்டி அதை ஒரு சூட்கேஸில் போட்டு, அதுக்கு பேர் வந்து ப்ரீகேஜி, ஒரு சூட்கேஸில் போட்டு அந்த குழந்தைய சைடில் ஒரு பொம்மை வச்சு, ஒரு பாட்டில் வச்சு, ஒரு டவரை வச்சு ஆயாட்டம் பண்ணி குழந்தை காப்பகத்தில் விட்டுறது. அது காலையில சாயந்தரம் வரை மேய்க்கிறதுக்கு. அவங்கள்ட்ட போனால் அவங்க என்ன கற்றுக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதான கற்றுக் கொடுப்பாங்க. ஆயா என்ன கற்றுக் கொடுப்பாங்க, பாயா போட கற்றுக் கொடுப்பாங்க. வேற என்ன கற்றுக்க முடியும்? அப்போ அந்த குழந்தை அங்கே போயிட்டு சாயந்தரமா 2 பேரும் வேலையை விட்டு வந்து, ஏன்னா பார்க்கற ஆள் இல்லை, 2 பேருமே சம்பளம் வாங்கணும், 2 பேருமே வேலை பார்க்கணும், சம அந்தஸ்து, ஆணுக்கு பெண்ணுக்கு சம அந்தஸ்து, ஆணுக்கு பெண்ணுக்கு சம படிப்பு, 2 பேரும் சம்பாதிச்சாதான் இனி வாழ முடியும். அப்ப ரப்பு வந்து இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டா ஒதுங்கிட்டான், இவங்க வாழ வைக்க போறாங்க. இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு அந்த குழந்தைங்களை கொண்டு ஆயாட்டை விட்டு சாயந்தரம் வாங்கிட்டு வர வேண்டியது, அது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கொஞ்ச வேண்டியது. அப்போ அந்த தாய் தாப்பனுடைய முகத்தை பார்க்குதே, அதான் எப்படி தாய் தாப்பன் மேல மரியாதை வராது. அப்போ அந்த நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அதை தொட்டியில போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு இவங்களும் தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு அதே மாதிரி கொண்டு ஆயாட்டை ஒப்படைச்சிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. இப்படி வளர்க்குறாங்க முன்னோர்கள், அப்படி வளர்க்குற. காலையில ஃபஜருக்கு முந்தி எழுப்பி அந்த குழந்தைய அதை தொடச்சி சுத்தப்படுத்தி அதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி அந்த கலாமுல்லாவை ஒரு மக்மல் துணியில உரத்தச்சு, அந்த வெர்பட்டு துணியில உரத்தச்சு அதில் வச்சு அதை நெஞ்சில சுமக்க வச்சு, தலையில சுமக்க வச்சு, தோல்ல சுமக்க வச்சு கண்ணியமா மதரசாக்களுக்கு அனுப்புறாங்க. அந்த காலத்துல நம்ம லால்மான் நகர்ல இந்த மாதிரி பிள்ளைங்க பள்ளிக்கு வரும்போது உயரமான திண்ணைகள்ல வயது முதிர்ந்தவர்கள் உட்கார்ந்து தன்னுடைய வாழ்ந்த கதைகளை பஜருக்கு பேரு டீ குடிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. மக்தபுக்கு போற பிள்ளைகள் கண்ணுக்கு தூரத்துல வர்றது தெரிஞ்சா அப்படியே டொப்பு டொப்புன்னு கீழே இறங்கி அந்த தலையில கழுத்துல போட்டு விதலை கொடிக்காலுக்கு போற அந்த துண்டத்துக்கு தலையில போட்டுட்டு கை கட்டி நிற்பாங்க. அந்த பிள்ளைங்க மறையிற வரையும் யாருக்கு மரியாதை கொடுத்தாங்க? கலாமுல்லாவுக்கும் அந்த கலாமை சுமந்துட்டு போற அந்த குழந்தைகளுக்கும் மரியாதை கொடுத்தாங்க. அது அந்த காலம் போயிடுச்சு. அதில் வந்த உலமாக்கத்தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்போ அந்த மக்கள் அந்த மாதிரிலாம் செய்யாம இப்ப என்ன செய்யறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புற பிள்ளைய அவனை 5 மணிலேருந்து எழுப்பி கொதிக்கிற தண்ணீர அவனை தோல் உரிக்காத கரண்டியை போட்டு தோல் வலிக்காத பாக்கிதான் அவனை சுத்தப்படுத்தி ஈஷா பழகலாம் இல்லாமல் சுத்தப்படுத்தி அதுக்கு யூனிஃபார்ம் அயன் பண்ணி அதை ஊற்றி ஷூக்கு பாலிஷ் போட்டு அதை ஊற்றி அதுக்கு பிறகு அந்த டையின்னு ஒன்று இருக்கிற தூக்கு வேறு அதுக்கு கண்களை மாட்டி அதுக்கு பிறகு அது பேஜ் மாட்டி காணா போனா அப்படிங்கிறதுக்கு உடனே பேஜ மாட்டி ஏன்னா அப்படியே டீசெண்டா அவனுக்கு தெருவில் நிறுத்தி வேன் வந்தோடனே நம்ம வேன்ல தான் நம்ம புள்ள ஏறலானா இல்லை அந்த டிரைவரை சுட்டு தட்டிட்டு வேற எவனாவது கடத்தல்காரன் வேற கொண்டு வந்திருக்கானா அப்படின்னு பார்த்து ஒப்படைச்சிட்டு போறாங்க. எங்க கொண்டு விடுற இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்கன்னு சர்க்கார் ஒரு பயான்ல சொல்றாங்க. குழந்தை அதாவது யார் உலக கல்வியை உலக ஆதாய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்க ஞானங்களை பிற்படுத்துவானோ அவனுக்கு எல்லா கல்விகளும் எரிஞ்சி சாம்பல் ஆகட்டும், அது நாசமா போட்டோம்னு தெரியுமா சொல்றாங்க. அப்ப யாரு உலக மார்க்க ஞானங்களை தன் குழந்தைங்களுக்கு முந்தி கற்றுக் கொடுத்து அதுக்கு பிறகு உலக கல்விக்கு அனுப்பலாம். அதுக்கு என்ன அதுக்கு டைம் நிறைய இருக்கு. 9 காலத்தான் வேன் வருது. நீங்க 7 மணிக்கு பள்ளிக்கு அனுப்பி 7:30 மணிக்கு கூப்பிட்டுக்கலாம். இல்லை பள்ளிக்கு எப்போ போனாலும் ஹஜ்ஜத்தை லேட்டா ஓட்டுறாரு அப்படின்ட்டு அந்த புராணை குடிக்கி வச்சுட்டு மதரசாவை ஓதி கொடுக்குறாங்க. அது போதும் எஸ்என்ஆர் புராணம் 10 வயசாவது எஸ்என்ஆர் புராணம் ஓதுறான் போதுமான்ட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த மாதிரி தான் இப்போ நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம். அதனால ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே அம்மா மரம் பாபா மரம்ங்கிறான். ஏன்னா 2 பேரும் உயிரோட இருந்தா நம்ம சுதந்திரமா வாழ முடியாது. 2 பேரும் சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம ஈமான் வச்சிடலாம். அந்த மாதிரி தான் இப்ப நடக்குது. தாய் தலையில அம்மி, தாப்ப தலையில அம்மி குழவி தூக்கி போட்டு சாப்பிடுறான். கேட்டா சொத்து தர மாட்டேங்கிறான். என்ன காரணம்? அவன் ஓதுற கல்வியில எல்கேஜிலேருந்து எடுத்துக்கிட்டு 10th வரையும் போய் இப்போதான் உங்களுக்கு
ஃப்ரீ மார்க், படிக்கிறியோ மார்க் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது வரையும் அவனை கொண்டு போய் முட்டாள் ஆக்கி எங்கேயாவது ஒரு வார்த்தை அல்லான்னு இருக்குங்களா, எங்கேயாவது ஒரு வார்த்தை முகமது ரசூலுல்லாஹ் இருக்குங்களா? காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஏபிசிடி தமிழ் படிக்க வேணாம்னு சொல்லல. கல்வி என்று எதுவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிங்க, எல்லா கல்வி ஞானங்களையும் படிங்க, எல்லாரும் கூட நீங்களும் செழிப்பா இருக்கீங்க தான் மார்க்கம் சொல்லுது. அதுக்கு படிக்க வேணாம்னு தடுக்கல. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய ஞானங்களுக்கு. அந்த ஞானங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட தாய் தந்தையர்களுடைய பிள்ளைங்க தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நேரம் ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ரோட்டில் சுத்தம், ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெருவில் விளாடும், ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஃபோன், என் பையன் சோறு இல்லைனாலும் தூங்கிடுவான், அதில் ஃபோன் இல்லாமல் தூங்க மாட்டான். பொட்டாட்டியை கூட வேணாங்கிறான், ஒரு ஃபோன் முக்கியமாக வேணுங்கிறான். அப்படிலாம் வளர்க்குறாங்க பிள்ளைங்களை. அவர்களுடைய விருப்பத்துக்கு தன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கிறாங்க. இதில் அல்லாவுடைய வெறுப்பு எவ்வளோ இருக்கு, அல்லா இதில் எவ்வளோ வருத்தப்படுவான் அப்படிங்கிற சிந்தனை யாருக்குமே இல்லை. அதனால் மொஹியுத்தீன் அண்டகை அவர்கள்ட்ட ஒரு கூட்டம் வந்து அப்படி மனுஷனா நம்மளா ஆகணும்ல. ஒரு மஹல்லாவாசிகளை சில பேர் வந்து எஜமானம் 4வது தெருவில் ஒரு பையனுக்கு சக்கராத்து நடந்துட்டு இருக்கு. 3 நாளா விடுவே வர மாட்டேங்குது சார், சக்கராத்து கடுமையாக கஷ்டப்படுறாரு. அப்போ எஜமான் கேட்குறாங்க, அவர் என்ன பார்த்துருக்கிறாரா? இல்லை. என் தெருவில் நடந்திருக்கிறாரா? இல்லை. அப்போ என் கான்கா வழியாக போயிருக்காரா? இல்லை. எங்கேயாவது என்னுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து இருக்கிறாரா? இல்லை. சரி, எதுவுமே வேணாம். குறைஞ்சபட்சம் ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்றாரு, நீங்க முரீதுகளோட வாக்கிங் போகும்போது அவர் அந்த ஓரமா ஒதுங்கி போனாரு, நீங்க கடைக்கண் பார்வையார அவரை பார்த்தீங்க அப்படின்னாரு. அப்ப கலிமாவோட போங்கட்டாங்க. கலிமாவோட ரூம் பிரிச்சு மாத்து போறதுக்குள்ள. அப்ப அந்த கடைக்கண் பார்வை யாருடைய பார்வை? அப்ப எஜமான்ல அல்லாஹ் ஐனா இருந்து ஏன்னா எஜமானுடைய பார்வையுடைய நிஷ்பத்துல அந்த போர்வையில அதன் மாறலாக அதன் மூலமாக அந்த கடைக்கண் பார்வை பார்த்தான் பாருங்க, அவன் தான் பார்த்தான். அதனால தான் அவளுக்கு ரூம் பிரியும் போது கலிமாவோட ரூம் பிரிச்சு. இப்படி ஞானங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து அல்லாஹ் கூட இருக்கிறான். அப்போ ஜுனைது பக்தாதி அந்த பிள்ளைய வச்சுட்டு பக்கத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அல்லாஹ் எனக்கு வரான ஏதாவது எனக்கு சொல்லி கொடுங்க. உடனே அவன் அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு மாய சொல்லிக்கிட்டே இமான தொழுது முடிக்க வேண்டாம். தொழுது முடிச்சுட்டு மச்சாங்காரங்க கொஞ்சம் வேகமான ஆகலாம். அது பிள்ளைக்கு ஒன்றுண்டா என்ன நடக்கணும்னு தெரியாதாம். அப்போ சொல்லிவிட்டு அந்த குழந்தைய தொழுது முடிச்சுட்டு, அம்மா தொழுதுட்டா இப்போ நிறுத்த மாட்டாங்க, நிறுத்த மாட்டேங்குது. எப்படி நிறுத்துவேன்? அல்லாஹ் ஹாதிரா இருக்கானே, அல்லாஹ் பார்க்கறானே, அல்லாஹ் கேட்கிறானே, அல்லாஹ் கூட இருக்கிறானே, அந்த தஸ்பீரை ஓதி இருக்கிறேன், நான் எப்படி வந்து அதை விடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. வேர்க்கிறது பிள்ளைக்கு. இன்னும் காலையில எந்த உபகரணம் எந்த உணவும் அதுக்கு கொடுக்குற விஷாவுக்கு போன தொழுகைக்கு இளைஞராரிக்குன்னு உட்கார வச்சாங்க. அது பிறகு தாய்க்காரங்க ஒரு தந்திரத்தை கைப்பிடிக்காங்க. 2 பேரும் அக்காவும் எஜமானும் கவலையோட மச்சான் வரத்துக்குள்ள இவ்வளோ உயிர் உண்டாக்குனார், இல்லாட்டி அவர் தோலை உறுத்துருவாருன்ட்டு அவர் கவலையோட போய் அந்த பிள்ளைய அம்மா சொன்னாங்கன்னா, நான் ஒரு ஒரு போர்வையை பிடிச்சிக்கிறேன், எல்லாம் பார்க்காம நீ மோண்டோடனே 1 செகண்ட் அந்த போர்வையை பிடிச்ச உடனே மோண்டுட்டான். மோண்டோடனே என்ன ஆயிடுச்சு? ஃப்ரீ ஆயிடுச்சு பிள்ளை. அப்போ என்ன பிள்ளை பெற்றுருக்குறாங்க? அப்போ அவங்க பெற்ற பிள்ளைங்களுக்கு ஏன் அந்த ஈமான் எப்படி வந்துச்சு? அவங்க அந்த உணர்வுல அந்த கவலையில அவங்க இருக்கிறாங்க. அல்லாஹு ஹாதிரி, அல்லாஹு நாதிரி, அல்லாஹு மாய, இந்த ஈமான்ல அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க பெத்த பிள்ளைங்க அதை சொல்லி கொடுத்தோடனே திருப்பி விட மாட்டேங்குது. நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி, மறுநாள் காலையில நேற்று பாடத்தை சொல்லிடான்னாக்கா எம்மா சொல்லி கொடுக்குற அஜெக்ட் அப்படிங்கலாம். அது மாதிரி ஆயிடுச்சு நம்ம பிள்ளை காலத்துல. அதனால இந்த குழந்தைங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரே கைஃபியத்தான் இருந்துச்சு. என்ன வயசு இதெல்லாம், இவங்களுக்கெல்லாம் என்ன விளங்கும்? பெரியவங்க 50 பேர் உட்காந்துருக்காங்க, குழந்தைங்க 50 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் 15 வயசு விளாடுற வயசு. இந்த வயசுல இந்த சபையில உட்காந்துட்டு இவ்வளவு ஆர்வமா கவனமா கேட்கிறாங்க. சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கிறாங்க, சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திக்கிறாங்க. அப்ப இந்த ஈமான் உள்ளவர்கள் இன்னும் பாக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அதனால நம்மளுடைய பிள்ளைகளை யாருடைய சொத்து? அல்லாஹ்வுடைய சொத்து. யாரை முந்தி சந்தோஷப்படுத்தணும்?
அல்லாவை சந்தோஷப்படுத்தணும். அவன் என்ன சொன்னா, என்னை அறிந்து வணங்குங்கள், என்னை அறிந்து வணங்குங்கிறான். அப்ப அறிஞ்சா தானே அவன் ஏன் அல்லாவுக்கு தொழுவான். இப்ப என்ன கேட்கிறான், ஏன் அவனுக்கு மட்டும் அவனை மட்டும் ஏன் அவனுக்கு தொழுகணும்? எல்லாம் நான் செஞ்சுக்கிறேன், நான் குளிச்சேன், நான் யூனிஃபார்ம் கொடுத்தேன், நான் புக்கு எடுத்தேன், நான் தண்ணி எடுத்தேன், நான் ஷூ மாட்டினேன், நானா வேலை படிச்சுட்டு வந்தேன், இதுல அல்லாவுக்கு என்ன வேலை இருக்குன்னு கேட்கறான். அப்ப முன்னோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்துருக்கிறாங்க? அல்லாவுக்கு தான் இதுல முழு வேலை இருக்கு, உனக்கு ஒண்ணும் இல்லை, நீ லாஷை உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒன்ன வச்சு இவ்வளவையும் உனக்கு இவ்வளவு ஞானங்களையும் கொடுத்து ஒன்று பராமரிக்கிறது அல்லா தான் அப்படின்னு அந்த முன்னோர்களை சொல்லி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த உணர்வுல இருந்தாங்க. அதனால செய்யக்கூடிய ஹான்காவுக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் அந்த உணர்வுக்கு மாறணும். சதா அல்லா பார்க்கறாங்க உணர்வுக்கு மாறணும். மாறினா பாவம் செய்யணும். தாய் பார்க்கறாண்டாக்கா புள்ள தப்பு செய்ய மாட்டான், ஏன்னா சோறு போட மாட்டாங்க. தாப்பா பார்க்கறாண்டா புள்ள தப்பு செய்ய மாட்டான், ஏன்னா பெருநாளைக்கு துணி வாங்கி தர மாட்டாரு. அப்போ அண்ணா பார்க்கறாண்டா புள்ள தப்பு செய்ய மாட்டான், நடு ரோட்டில் வச்சு 4 பேருக்கு முன்னாடி அடிப்பாரு. அதிகாரிகள் பார்க்கறாங்க அப்படின்னு தெரிஞ்சா புள்ள தப்பு செய்ய மாட்டான், ஏன்னா அதிகாரிகள் பார்க்கறாங்க அழைச்சிட்டு போடுவாங்க ஸ்டேஷனுக்கு, பயம் இருக்கும். இப்போ அரசாங்கம் பார்க்குது தப்பு செய்வானா? அரசாங்கம் பார்க்கறது செஞ்சானாங்க நாடு கடத்திடுவாங்க. அவளுக்குள்ள தண்டனை என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாங்க, கொடுக்க முடியாத உச்சக்கட்ட தண்டனை அவனை நாடு கடத்திடுவாங்க. அது மாதிரி இருக்கு. இப்ப அல்லாஹ் பார்க்க எல்லா பாவமும் செய்யறோம். நம்ம சர்க்கார் ஒரு பயான்ல சொல்றாங்க, 1.5 லட்சம் 1.25 லட்சம் நபிமார்கள் எவ்வளவு பாவம் செஞ்சாங்களோ, அவங்களுடைய உம்மத்து எவ்வளவு பாவம் செஞ்சாங்களோ அவ்வளவு பாவம் இந்த ஒரு உம்மத்து செய்யறானா. அந்த கருணை கடலான நபி அவர்களுடைய உள்ளத்தை பார்த்துட்டு அல்லாஹ் நம்மளெல்லாம் மன்னிச்சு அப்போ நம்மளை சலாமத்தாக்கி நம்மளை தௌபா செய்ய வச்சு நம்மளை அவன் பக்கம் அழைச்சிக்கிறது, அவன் பக்கம் மாற்றிக்கிறதுனால நம்ம அந்த குற்றங்களில் தண்டனைகளில் மாட்டாமல் இருக்கிறோம். அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் ஈமான் சலாமத்தையும் சரீர சுகத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் தந்து நம்மளை ஆபியத்தாகவும் சலாமத்தாகவும் வைப்பானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் பேசுறதுடைய நோக்கம் குழந்தைகளை இஸ்லாமிய முறைப்படி எப்படி வளர்க்கிறது. அதனால கோலாவுடைய ஞானங்களை அல்லாவுடைய இரும்பு ஞானங்களை முதல்ல அந்த பிள்ளைகளை புகட்டி அவன் நெஞ்சில அல்லா பார்க்குறாங்க பயத்தை உண்டாக்குங்க. அதுக்கு பிறகு உலகம் யார் மார்க்க ஞானங்களை கற்றுக்கிட்டானோ, மார்க்க ஞானங்களுக்கு முந்தி மரியாதை கொடுத்தானோ அவனுக்கு எல்லா ஞானங்களையும் அல்லா பிச்சையா போட்டுருவானா. எல்லா ஞானத்துக்கும் சொந்தக்காரன் தானே பிச்சையா போட்டுருவானா. யார் உலகாதாய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்க ஞானங்களை பின்தள்ளி வைப்பானோ அவன் படித்த எல்லா கல்விகளும் எரிஞ்சு சாம்பலா போகட்டும்னு மீர் ஹயாத் சாப் பெங்களூர்ல எங்கேயோ அடங்கி இருக்கிறாங்க. அந்த அந்த எஜமா எழுதியிருக்கிறாங்க, குலிஸ்தான் போஸ்தானுங்கிற கிதாபுல சர்க்கார் சொல்லி காமிக்கிறாங்க. அதனால அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் ஆபியத்தையும் சலாமத்தையும் கொடுத்து எப்படி நம்ம கலகலப்பா உள்ள வந்தோமோ அதே மாதிரி சலாமத்தான் நம்மளுடைய வீடுகளுக்கு போய் சேரணும். உணவளிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அந்த உணவுல நல்லா வறுக்க செஞ்சு அதில் ஷிஃபா வச்சு அது நல்ல விதமாக சாப்பிட்டு சலாமத்தா வீடுகளுக்கு போகிறதுக்கு நல்லா திரும்ப செய்வாராக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.